ELC classes. ஒரு ELC classes இருக்கு. Cikgu Navinash அவரு நல்லா சொல்லி கொடுத்தாரு. லைக் அவரு கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த டாபிக் முடிஞ்சதுக்கு அப்புறம் குயிஸ் வைப்பாரு. அப்படியே கத்துக்கிட்டதுதான். அந்த கிளாஸ் வந்து எவ்வளவு நேரம் அந்த கிளாஸ்? 1 hour class. 1 hour class. 1 hour classல வந்து அதாவது every 1 hour class ஒரு வாரத்துல எத்தனை தடவை இருக்கும்? ஒரு தடவை. அதாவது ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அந்த கிளாஸ் நீங்க படிக்கிறது உங்களுக்கு சிஜாராவை ஹேட் வந்து லவ் பண்ண வச்சிருக்கு. லைக்ல லவ் பண்ண வச்சிருக்கு. அதனாலதான் நீங்க ஏத்தீங்க. ஓகே ஓகே. சோ சிக்கு நவீன் சொல்லி கொடுத்தது வந்து என்ன அப்படி சூப்பரா இருந்துச்சு, என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, தட் உங்களை சிஜாராவை அப்படி லவ் பண்ண வச்சதுக்கு காரணம்? அவரு கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. லைக் இது லைக் சில டாபிக்லாம் வந்து ஃப்ளோவா போகும், சில டாபிக் வந்து மேலும் ஃபக்டாவா இருக்கும். சோ அது கரெக்டா ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அதுதான் பேசிக்கலி. சோ the way he explains தான். ஆமா, சிஜாராங்கிறது ஒன்னும் கால்குலேஷன்லாம் பண்ண முடியாது. இட்ஸ் ஒன்லி எக்ஸ்பிளனேஷன். சோ அந்த எக்ஸ்பிளனேஷன்லயே அந்த டீச்சர் வந்து சிக்கு நவீனேஷ் வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. அது வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி சிம்பிளா காம்ப்ளிகேட் பண்ணாம எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஏன்னா காம்ப்ளிகேட் பண்ணா எனக்கும் புரிஞ்சிருக்காது. ஓகே, சோ காம்ப்ளிகேட் பண்ணாம உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணாதான் அது ஒரு வாரத்துக்கு ஒரு கிளாஸ்ல நீங்க ஏத்து. ஓகே, அந்த ஏத்துக்கு ரெண்டாவது தான் அந்த சிஜாராவை லைக் ஹேட்ல இருந்து லவ்க்கு கொண்டதான் வந்து மெயின் ஹைலைட் நவீனேஷ். ஓகே, சோ அதுக்காக என்ன பண்ணீங்க? பிராக்டிஸ் அகைன். பிராக்டிஸ். நான் ரொம்ப பார்த்ததுன்னா ELC அண்ட் பிராக்டிஸ் தான். அதுதான் உங்களோட வந்து உயிர். ELC முடிச்சுட்டு உங்களோட பிராக்டிஸ். ஓகே, சோ பிராக்டிஸ்னு வரப்ப எப்படி அந்த பிராக்டிஸ் சொல்றீங்க? இப்போ ELC வந்து சிக்கு நவீனேஷ் வந்து அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாரு சொன்னீங்க. ஓகே ஃபைன். பிராக்டிஸ்ல என்ன அப்படி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு? அதுல அவ்வளோ क्वेश्चंस இருக்கும். லைக் 80 क्वेश्चंस நினைக்கிறேன் டோட்டலா ஒரு டாபிக். சோ செய்ய அது வந்து நமக்கு ரெஜிஸ்டர் ஆயிடும். ஓகே, இது வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். சோ அதுக்கப்புறம் மறுபடியும் லைக் பரீட்சையில அந்த மாதிரி ஏதாச்சும் பார்க்கும்போது ஓகே அப்படின்னு தெரியும். அந்த மொமெண்ட் தானே கொஞ்சமா தான் போனேன். ஏன்னா சிஜாரா வந்துட்டு ஃபர்ஸ்ட் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. சோ லைக் தப்பு பண்ண அது லைக் மேமாங் ஸ்டில் அதே லெவல்ல தான் இருப்போம். லைக் until we conquer that level. சோ அது மறுபடியும் நம்ம செஞ்சு அதுக்கு அந்த ஹோல் செட்டை வந்துட்டு லைக் ஓகேவா ஆகிற வரைக்கும் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியாது. சோ லைக் மேமாங் கான்கர் பண்ணிட்டு தான் அடுத்த லெவல் போக முடியும். I see. சோ